ஹாய் நண்பா, நீங்க ஒரு ஃப்ரீ ஃபயர் பிளேயரா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா இதை நோட் பண்ணிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். என்ன அப்படின்னா ஒரு இந்தியன் யூடியூபர் இருக்காரு, அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு ஃபாரின் யூடியூபர் பாத்தீங்கன்னா இருக்காரு. இப்போ இந்தியாவில் இருக்க ஒரு கிரியேட்டர், அதாவது ஒரு வி பேட்ச் வேணும் அப்படின்னா அதுக்கான ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னா ஒரு 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல்ல இருக்கணும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா புதுசா வரக்கூடிய ஈவெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய சப்ஸ்கிரைபருக்கு பாத்தீங்கன்னா ப்ரோமோட் பண்ற மாதிரி பாத்தீங்கன்னா அதோட பாத்தீங்கன்னா ரிவ்யூ பாத்தீங்கன்னா இந்தியன் சர்வர்ல போடணும். அதே இது இப்போ ஒரு ஃபாரின் யூடியூபர் பாத்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. இப்போ பிஎன்எல், வின்சென்சோ, Y444 இப்படி எக்கச்சக்கமான ஒரு பெரிய கிரியேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா இருக்காங்க ஃபாரின் சைடுல. இவங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய சேனல்ல என்னைக்காவது போயிட்டு இந்த மாதிரி ஃப்ரீ ஃபயரோட ஈவெண்ட்டை ப்ரோமோட் பண்ணி பார்த்திருக்கீங்களா? உங்களுக்கு இதை கேட்டோன்னே பாத்தீங்கன்னா யோசிக்க பாத்தீங்கன்னா தோணும். இதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா ரீசெண்டா நம்மளுடைய பாண்ட் டு கில்லோட வீடியோ பாத்தீங்கன்னா பார்த்திருந்தேன். அவர்கிட்ட பாத்தீங்கன்னா வி பேட்ச் இருக்கு, ஆனா அவருடைய சேனல்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா 7 வருஷமா பாத்தீங்கன்னா வீடியோ போட்டுட்டு இருக்காரு. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி கூட ஃப்ரீ ஃபயரோட ஈவெண்ட்டை அவர் அவரோட சேனல்ல பாத்தீங்கன்னா ப்ரோமோட் பண்ணதே பாத்தீங்கன்னா கிடையாது. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்க யூடியூபர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்கில்லுக்கு பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ஸ்கின்னுக்கு பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. அதே இது பாத்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரிஸ், பிரேசில், இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் பாத்தீங்கன்னா இ ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்பவே பேர் போன நாட்டில எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது பாத்தீங்கன்னா கிடையாது, ஸ்கில்லுக்கு பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஒவ்வொரு ஈவெண்ட்டையும் அவங்க டைமண்ட் பிடிங்கி அவ்வளோ எடுக்கவே பாத்தீங்கன்னா எந்த ஒரு யூடியூபரும் பாத்தீங்கன்னா சொல்ல மாட்டாங்க. ஒருக்கா பிஎன்எல் அவரோட யூடியூப் சேனல்ல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர்ல வந்து ஸ்கில்லுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், ஸ்கின்னுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க கூடாது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இ ஸ்போர்ட்ஸ் அந்த லெவலுக்காக நாங்க ப்ளே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு இதுல பாத்தீங்கன்னா ஒரு வீடியோல பாத்தீங்கன்னா பேசியிருப்பாரு. அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறது பாத்தீங்கன்னா கேம் பிளே ஸ்கில்லுக்கு மட்டும் தான் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதனால தான் அவங்களோட பிஆர் மேட்ச் நீங்க எடுத்து பாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லாபி, லோக்கல் லாபி எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா நீங்க பார்த்து பாருங்க. அவங்களுடைய கேம் பிளே பாத்தீங்கன்னா அந்த லெவலுக்கு பாத்தீங்கன்னா தரமா பாத்தீங்கன்னா இருக்கும். அதே பாத்தீங்கன்னா நீங்க ஒரு இந்தியன் சர்வர்ல ஒரு பிளேயரோட கேம் பிளேயை பாத்தீங்கன்னா அவனுடைய காஸ்டியூம், வச்சிருக்க கன் ஸ்கின் எல்லாமே அவ்வளவு பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா கேம் பிளே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவனால கொடுக்க பாத்தீங்கன்னா முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம இந்தியன் சர்வர்ல அந்த ஒரு சூழ்நிலையை பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஏற்படுத்தி வச்சிருக்காங்க இங்க சில யூடியூபர். இதுக்கு எல்லாத்துமே காரணம் பாத்தீங்கன்னா ஒரு சில யூடியூபர்ஸால பாத்தீங்கன்னா தான் இந்த ஒரு சர்வர் பாத்தீங்கன்னா இந்த நிலைமைக்கு போக காரணமே. இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா உங்ககிட்ட சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ஆசைப்படுறேன். இதனால என்ன நீங்க நினைச்சாலும் பாத்தீங்கன்னா எனக்கு கவலை பாத்தீங்கன்னா கிடையாது. அதாவது இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு யூடியூபரும் பாத்தீங்கன்னா எந்த யூடியூபர் எல்லாம் அவங்களுடைய ஃப்ரீ ஃபயர் கொடுக்குற ஈவெண்ட்டை அவங்க சப்ஸ்கிரைபர்ஸுக்கு பாத்தீங்கன்னா ப்ரோமோட் பண்றாங்களோ, அதாவது டாப் அப் பண்ண தூண்டுறாங்களோ, அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்தியன் சர்வரை பொறுத்த மட்டும் ஒரு ஃபெயில்டு யூடியூபர் தான். அவங்க பாத்தீங்கன்னா ஸ்கில்லுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம ஸ்கின்னுக்கு பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம கேமஸை பாத்தீங்கன்னா அப்படியே டாப் அப் பண்றதுக்கு அவ்வளவு தூரம் பாத்தீங்கன்னா அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சொல்லலாம். அது ஏன் ப்ரோ ஃப்ரீ ஃபயர் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்ல மட்டும் ஏன் அவங்க அந்த யூடியூபர்ஸ் கிட்ட ப்ரோமோட் பண்ண சொல்லல, ஏன் அவங்களுக்கு வந்து அந்த விபார்ஜ் அதை பண்ணாமலே பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த யூடியூபர்ஸ் பாத்தீங்கன்னா கரெக்டா ஸ்டானா ஒரே ஒரு பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா கரெக்டா நிக்கிறாங்க. நீங்க கொடுக்குற காஸ்டியூம், கன் ஸ்கின் எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு கேம் பிளே ஸ்கில் மட்டும் போதும், உங்களுடைய ஒரு ஈவெண்ட்டை கூட என்னோட சேனலை நான் ப்ரோமோட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸும், அதாவது ஒரு இப்போ இந்தியன் சர்வரா இதே மாதிரி இப்போ ஒரு மீனா சர்வர் ஒன்று இருக்குன்னா அந்த சர்வரில் உள்ள எல்லா யூடியூபர்ஸும் பாத்தீங்கன்னா ஒரே ஸ்டாண்டா பாத்தீங்கன்னா நிக்கிறாங்க. ஆனா இந்தியன் சர்வர்ல பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. சரி அவ்வளோ பெரிய யூடியூபர் அவரே பண்றாரு நம்மயா பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா யூடியூபர்ஸுமே பாத்தீங்கன்னா கிளம்பிட்டாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னா ஃப்ரீ ஃபயர்ல பாத்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள எவ்வளோ பெரிய பெரிய யூடியூபர்ஸ் பாத்தீங்கன்னா இருக்காங்க. ஆனா சில பேர் பாத்தீங்கன்னா யாருமே நம்மளை வந்து நம்ம இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நம்ம ஃபாலோவர்ஸ்ல இருந்து ஸ்கில்டு பிளேயர்ஸ்க்கு நிறைய பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் வெளியே எடுத்துட்டு வரணும் அப்படின்னா ஒரு கில்டு தொடங்கி அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அதை வந்து ஒரு இ ஸ்போர்ட்ஸ் ஒரு ப்ளே பண்ண வச்சு பிராக்டிக்ஸ் கொடுத்து இந்த மாதிரி நம்ம பிளேயர்ஸை நம்ம தமிழ்நாட்டில் உள்ள இல்லாட்டி இந்தியாவில் உள்ள பிளேயர்ஸை இப்படி மேலே எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் இங்க பெரிய பெரிய யூடியூபர்ஸ் பண்றதே பாத்தீங்கன்னா கிடையாது. இந்த சின்ன சேனலை வச்சுட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவ்வளோ தெளிவா, அவ்வளோ நீட்டா, அவ்வளோ டிசிப்ளினா பாத்தீங்கன்னா அவங்களோட டீமை ஒரு பெரிய லெவலுக்கு அப்படியே பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பெருசா பாத்தீங்கன்னா சப்போர்ட் கிடைக்கிறது பாத்தீங்கன்னா கிடையாது. இன் ஃபியூச்சர்ல எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நீங்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு ஸ்குவாடையாவது நான் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லாபியில் பாத்தீங்கன்னா என்னோட சேனலோட பேரை வச்சு பாத்தீங்கன்னா நான் ஆட வைப்பேன். இதுதான் பாத்தீங்கன்னா நான் ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னுடைய யூடியூப் சேனல்ல இந்த கேமுக்காக ஏதாவது ஒன்று பண்றேன்னா கண்டிப்பா அதை நான் பண்ணுவேன். அதுதான் பாத்தீங்கன்னா என்னோட ட்ரீம். கண்டிப்பா அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை பாத்தீங்கன்னா கொடுத்துட்டே இருந்தா ஒரு நாள் பாத்தீங்கன்னா நம்மளும் ரீச் ஆகும். அன்னைக்கு நம்ம வந்து இந்த மாதிரி
டாப் அப்பே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டானை எடுத்து மொத்த தமிழ் கம்யூனிட்டியுமே திரும்பி பார்க்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம பண்ணுவோம். அதை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நான் பண்ணுவேன். கண்டிப்பாக ஒரு ஸ்குவாடை இன்டர்நேஷனல் லாபியில் ஆட வைப்பேன். இதுதான் பார்த்தீங்கன்னா என்னுடைய ட்ரீமு. ஸோ தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. இதான் உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா சொல்லணும்னு நினச்சேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா யாருமே எந்த ஒரு காஸ்டியூமுக்கெல்லாம் தேவையே கிடையாது. இப்போ நீங்கள் வந்து கன் ஸ்கின்னும் தேவையே பார்த்தீங்கன்னா கிடையாது. நீங்கள் பிஆர் போனீங்கன்னா ஆப்போசிட்டில் வரேன் பெரிய கண்ணை எடுத்துகிட்டு வருவோம். அதையெல்லாம் தாண்டி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய ஸ்கில்லு பார்த்தீங்கன்னா வெளியே வரும். உங்ககிட்ட கன் ஸ்கின்னை இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் ப்ளே பண்ண பாருங்கள். நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸில் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு காஸ்டியூம் வச்சுக்கோங்க. அதுதான் உங்கள் அடையாளன்ற மாதிரி வச்சுக்கிட்டு கன் ஸ்கின்னே எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அன்இக்யூப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட்டு அதே மாதிரி பிஆரில் 1v4 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய போங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ண பாருங்கள். என்டர்டைன்மெண்ட்டுக்காக விளையாடுறீங்க அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு நீங்களும் டாப் அப் பண்ணாதீங்க. ஜஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக ப்ளே பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது சப்போர்ட்னா அதை பண்ணுங்கள். பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த கேமில் வந்து ஸ்போர்ட்ஸில் எப்படியாவது நம்ம உள்ளே போகணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா முடிவெடுத்து நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன். இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போங்க. இதே போல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நெக்ஸ்ட் வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நண்பா. பாய் நண்பா. பாய் பாய்.